ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 27. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விஷயங்கள் பண்ணலை. நேற்றும் ஒரு ஒர்க் தான் பண்ணேன். இன்றைக்கி காலையிலையும் ஒரு ஒர்க் 2 ஒர்க் தான் ஆச்சு. ஸோ ஆகாத வேலைகள் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ரிசர்ச் பண்ண இல்லையா, அது ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை. அப்புறமா பார்த்திங்கன்னா சில விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், அதான் எடுத்து வைக்கல. இதெல்லாம் ஒரு சில முக்கியமான வேலைகள், ஆனால் பண்ண முடியல. ஆனால் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் நினச்சேன், பிரிண்ட் அவுட்டு எடுத்துட்டேன். நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு காலையிலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். பேமெண்ட் எடுத்து போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று, அது பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணாமல் இருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும், அது ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதில் வந்து பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிசர்ச் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி வேறு இன்னும் 4-5 ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது. அதனால் பண்ணல, அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அது என்ன டக்குன்னு சொல்லும்போது எனக்கு வரல. அது இல்லாமல் ஈவினிங் மேலே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் அதால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். நைட்டு போகிறதுக்கு மணி 10 மணி ஆகிட்டு எனக்கு. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ கால்ஸ் பேச முடியுமோ, எவ்வளோ ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். இன்றைக்கி ஒரு 4-5 பேர் வரேன்னு சொன்னாங்க, பட் இன்றைக்கி யாரும் வரல. ஸோ பேசி கொஞ்சம் கேப் பண்ணலாம், மறந்துட்டாங்களா இல்லைன்னான்னு தெரியல. பட் ஒரு 4 பேர் இன்றைக்கி வந்திருக்கணும் இன்டர்வியூக்காக, பட் யாரும் வரல இன்றைக்கி. அது பெரிய செட்பேக் தான் எனக்கு. அவங்க வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் எப்படியும் வந்துடுவாங்க. இந்த வீக்காகவே ஒரு ரிமைண்டர் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அது என்னப்போ ஒரு 2-3 புது ஐடியா ஒன்று இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆல்ரெடி திங்க் பண்ணது தான், பட்டு வந்திருக்கு. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. பட் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும், பட் அவுட்புட் எப்படி பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் தெரியும். ஏன்னா ஐடியா புதுசு இல்லையா. ஸோ அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ அது ஒரு மெத்தடு. அப்புறமா வேறு என்ன இருக்குது பண்ண வேண்டியது, பண்ணாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதாங்க இப்போதைக்கு. பட் நிறைய தான் இருக்குது பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதான் கைஸ். இப்போ பண்ணதை பற்றி என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதை சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணது முடிஞ்ச வரைக்கும் கன்சிஸ்டன்சி வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் போட்டுட்ருக்கேன். அதில் கொஞ்சம் ஹாப்பி. பட் நிறைய எழுதி வச்சுருக்கேன், செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபாலோ பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா 1-2 தான் பண்ண முடியாது. ஒரு சில ஒர்க்கில் ரொம்ப லாங் ஒர்க்காக இருக்கா, அது பண்ணி முடிக்க ரொம்ப டைம் எடுத்துருக்குது எனக்கு. வேறு வழியும் இல்லை, நான் ஒரு எல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ஆள் பார்த்துட்டு ஆள் கிடச்சாங்கன்னா ஒர்க் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அதுதான். ஓகே கைஸ், ஷார்ட்ஸ் போட்டுன்னு பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட்டு 2 ஷார்ட் தான் போட்டேன். இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போடணும், அது கொஞ்சம் போடலை. அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். முடிஞ்சால் இப்போது இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஷார்ட்ஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, அதாங்க கைஸ். ஓகே, see you.